நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 5 முதல் செப்டம்பர் 11 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாங்க இப்பொழுது கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். கன்னி ராசி அதிபதி புத பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் 12இல் புதன் இருந்தாலும் மறைவு கிடையாது. 11ஆம் இடத்தை கடகத்தை குரு பார்க்கிறார். பணவரவு பொருள் வரவு ஏராளமாக கிடைக்கும். ராசியை குரு பார்க்கிறார். தன்னம்பிக்கை கிடைக்கும். பேரு புகழ் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. 7ஆம் இடத்தில் குரு இருப்பது அதைவிட சிறப்பு. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு பின்னடைவு தான். இருந்த போதிலும் 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் புதன் அவர் 12இல் தான் இருக்கிறார். மறைவு கிடையாது என்று சொன்னோம். இருந்த போதிலும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறும். எல்லாம் லாபமாக மாறுதல். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அப்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொது பலனை பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு வாரம். பாருங்கள், ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிநாதன் புதன் 12இல் இருக்கிறதால ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும். அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். மற்றபடி 2ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பது நீங்கள் அதாவது வாக்கு ஸ்தானத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் வாக்கு பிரச்சனை வரும். வீட்டில் நீங்கள் பார்த்து பேசணும். நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் ஏன் வேலை பார்க்குற இடம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அதுவும் 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் நல்ல குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல கேது பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னால் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நட்பு வட்டாரங்களால் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எடுக்கிற முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ 4ஆம் வீட்டில் இருப்பதாக ஒரு நிலை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் பகை நிலையோடு இருப்பார்கள். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பழுதாகி செலவு வைக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி
5 சனி வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில இடர்பாடுகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த குலதெய்வம் உங்களை பூரணமாக காக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவுகரமாக இருப்பார்கள். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 8ல் ராகு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, வெளியூர் வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்புவார். வேலைக்காக அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பிரிப்பார் ராகு பகவான் 8ல் ராகு இருந்தால். மற்றபடி 8ல் ராகு இருக்கும்பொழுது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடனை பெருசு பண்ணுவார். அகல காலை வச்சிடக்கூடாது. நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. சிறு விபத்துக்கள் கூட ஏற்படலாம். அதுவும் இரவு பிரயாணம் கண்டிப்பாக கூடாது. மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய, சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய இன்னும் பிற நபர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. 11ஆம் இடம் சிறப்புங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி பெண்களால் செலவினங்கள் ஏற்படலாம். தாய்மாமன் மற்றும் தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்கு பொருளாதார வரவு இருக்கும். செலவினங்களும் சுப செலவுகள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.